பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord always. ஹல்லேலூயா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும், பல தேவைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. சில சமயம் நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்பீங்க, இது இந்த நாள்ல நடக்கணும், இது இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனா அது நடந்திருக்காது, கிடைத்திருக்காது. அதனால நீங்க சோர்ந்து போயிருவீங்க, சந்தோஷமே இல்லாம ஒரு விதமான ஒரு கவலையோட இருப்பீங்க. வேதவசனம் சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. முடியுமா? நம்மளால அப்படி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நீங்க கர்த்தர்கிட்ட எதனாலும் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தாவே நீங்க இந்த சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க, நீங்க என்ன நேர்த்தியா வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வேதவசனம் சொல்கிறது, எல்லா நேரமும் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். நீங்களும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எல்லா பாரங்கள், எல்லா துக்கங்கள், எல்லா சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. சந்தோஷத்தினால பிள்ளைங்களை நிரப்புங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a joyful day.